அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TailorTubeTamil சேனல். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வி கழுத்து வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1 வீடியோவில் நம்ம பேக் சைடும், ஸ்லீவும் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். பார்ட் 2 வீடியோவில் ஃப்ரண்ட் சைடும், பட்டியும் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆலில் வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 32 சைஸு வீநெக்கான மெஷர்மெண்ட் வந்து நம்ம பார்ட் 1 வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் வந்து போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருப்போம். அதை எடுத்து இப்போ நம்ம அந்த லைன் போட்டோம் இல்லைங்களா, அது மேலே கரெக்டாக வச்சு அலைன்மெண்ட் வந்து பண்ணிக்கங்க. கரெக்டாக இந்த மாதிரி அலைன்மெண்ட் வந்து பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இதை சுற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வந்து நம்ம போட்டுக்கணும். இது வந்து ஆமோலோட மார்க்கிங் வந்து நம்ம பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம அவுட்லைன் வந்து போட்டாச்சு. பேக் சைடு வந்து எடுத்துடலாம். அடுத்தது இங்கே ஷோல்டருக்கு பார்த்தீங்களா, இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து போட்டுங்க. அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணோம். ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணுறதுக்கு இந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி அங்கேருந்து ஒரு 6 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணுங்கள். 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக வந்து லைன் போட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வி நெக்னால் இந்த மாதிரி மெத்தடில் வரும். இதே உங்களுக்கு ரவுண்ட் நெக் அப்படின்னா உங்களுக்கு கர்வெல்லாம் வரும். இது வி நெக்குக்கு இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெத்தடு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் டாட் வந்து நம்ம எடுக்கணும். சென்டர் டாட் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிடில் செஸ்டோட அளவு 32 இன்ச்சு. 32 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். பாருங்கள் உங்களுக்கு 8 இன்ச்சு வரும். 8 இன்ச்சை இந்த பாயிண்ட்லேருந்து வச்சு 8 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நீங்கள் 8 இன்ச் எடுத்தீங்க இல்லைங்களா, இந்த இதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு. ஸோ பாருங்கள் 8ல் பாதி 4 இன்ச்சு. 4 இன்ச்சுக்கு இந்த இடத்துலேருந்து 4 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதிலிருந்து 1/2 இன்ச்சுக்கு டாட் வந்து மார்க் பண்ணிக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட் பிடிப்போம், அதுக்காக 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம எடுத்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பாயிண்ட்டையும் மெஷர் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு 3 இன்ச் வரும். அந்த 3 இன்ச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பட்டி சைடு வரும் பார்த்தீங்களா, அங்கே வந்து நம்ம வைக்கணும். 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கிருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதான் வந்து நம்ம மிட் பாயிண்ட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட் செப்பரேஷன் பண்ணணும். டாட் செப்பரேஷனா இந்த பாயிண்ட் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, இதிலிருந்து மேலேயும் கீழேயும் நம்ம அந்த டாட் பிரிக்கணும். அதுதான் வந்து டாட் செப்பரேஷனு. அது எப்படி பண்ணணும்னா மிடில் செஸ்ட் அளவையும் இடுப்பளவையும் மைனஸ் பண்ணுங்கள். பாருங்கள் நமக்கு மிடில் செஸ்ட் அளவு 32, இடுப்பளவு வந்து 29. ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிங்கன்னா 3 இன்ச் வரும். இந்த 3 இன்ச் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 டிவைடட் பை 4 போடுங்க. உங்களுக்கு பாருங்கள் 3/4 இன்ச் வரும். இந்த 3/4 இன்ச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாட் செப்பரேஷனு. 3/4 இன்ச்சுக்கு மேலேயும் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோலேயே உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ இந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிங்க இல்லைங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நம்ம லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் கனெக்ட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் நமக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நமக்கு 3 இன்ச் எடுத்து இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு அங்கே எடுத்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை மார்க் பண்ண இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து போட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பளவு வந்து மார்க் பண்ணோம். நம்ம இடுப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 29 இன்ச்சு. 29ல 4ஆல டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7.25 இன்ச் வரும். அந்த 7.25 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து பாருங்க, இந்த பாயிண்ட்லேருந்து 7.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணோம். இப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டாட் செப்பரேஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணீங்க அப்படின்னா இருங்க, நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் எப்படின்னு. பாருங்க, இது 7.25 வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த 7.25 இருந்து 3/4 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு. அந்த 1.5 இன்ச்சை ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8.25 இன்ச் வருது பாருங்க. இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து 8.25 இன்ச்சுக்கு வச்சு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. இன்னொரு மெத்தட் இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை வந்து மெஷர் பண்ணுங்க. பாருங்க, உங்களுக்கு அந்த பாயிண்ட் வரும் 2.25 சம்திங் வரும். அதில் பேலன்ஸ் வந்து இங்கே வச்சிருங்க 7.25க்கு. பாருங்க, எப்படி வச்சாலும் உங்களுக்கு அந்த பாயிண்ட் தான் கரெக்டாக வரும். உங்களுக்கு 2 மெத்தட் இருக்கு. எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து 1.5 இன்ச்சுக்கு சைடு எக்ஸஸ்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கிருந்து 1.5 இன்ச்சுக்கு சைடு எக்ஸஸ்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிராஸ் வந்து எடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ பாருங்க, இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 இன்ச் வருது இல்லைங்களா, அந்த 4 இன்ச்சை டிவைடட் பை 2 போடுங்க. உங்களுக்கு 2 இன்ச் வரும். நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாட் வந்து நம்ம எடுப்போம். அதே மாதிரி அந்த பெல்ட்டுக்கும் இந்த துணியும் வந்து ஃப்ரண்ட்டையும் சேர்த்து அட்டாச் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் எடுப்போம். டோட்டலாக வந்து 3/4 இன்ச்சு. ஸோ நீங்கள் 3/4 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சில் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.25 இன்ச் வரும். ஸோ 1.25 இன்ச்சு இங்கிருந்து எடுத்து இங்கே வந்து 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு மேலே சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 இன்ச் வரும். ஸோ இந்த 3.5 இன்ச்சை 2ஆல டிவைட் பண்ணுங்க. உங்களுக்கு பாருங்க 1.25 இன்ச் வரும். ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு 1/2 இன்ச்சுக்கு வந்து அந்த பெல்ட் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு வேணும். அதுக்காக 1/2 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணுங்க. பாருங்க, உங்களுக்கு 1.25 இன்ச் வரும். ஸோ அந்த 1.25 இன்ச் இங்கிருந்து எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது கூட கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ் ப்ளவுஸுக்கும் நமக்கு அந்த பட்டியை வச்சு நம்ம எப்படின்னு மார்க் பண்ணி தான் வந்து மெஷர் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து 1/2 இன்ச் வச்சா கரெக்டாக இருக்கும். ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து 3/4 இன்ச் வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பட்டி அளவு எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரண்ட் சைடு இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச்சும் இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி வச்சு ஒரு லைன் வந்து போட்டுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்வை அப்படியே வந்து நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடோட மார்க்கிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிங் வந்து பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் முடிஞ்சுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணலாம். நம்ம அந்த கர்வ் லைனில் போட்டிருப்போம். அங்கேருந்து கட்டிங் வந்து அப்படியே கட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு அர்கட் வந்து போட்டுங்க. அதே மாதிரி சென்டருக்கும் அர்கட் வந்து போட்டுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர் தட் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
இந்த இடத்துல ஒரு கட் வந்து போட்டுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரையாங்கிள் வந்து நம்ம எடுக்கணும். நீங்க வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வந்து எடுக்கிறது வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க எடுத்துக்கங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் எப்படி எடுக்கணும்னா, இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க. அந்த பாயிண்ட்லேருந்து 1 1/2 இன்ச்சுக்கு இந்த மாரி வைங்க. 1 1/2 இன்ச்சுக்கு இந்த மாரி வச்சு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் வந்து போடுங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஆர்ம் சைடுக்கு ஒரு 1 1/2 இன்ச் வைங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு லைன் வந்து போட்டுக்கங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து மார்க் பண்ணிக்கங்க. நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியறதுக்காக அது வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுறோம். நீங்க வந்து பிஃபோர் கட்டிங்க்கு முன்னாடியே இந்த மாரி வந்து ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணியாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரண்ட் வந்து எப்படி இருக்குன்னு. பாருங்க, நமக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து வி நெக் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பட்டி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பிசுறுக்கு வந்து ஒரு லைன் வந்து போட்டுங்க. இந்த மாரி பிசுறுக்கு ஒரு லைன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து போட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கமும் ஒரு லைன் வந்து போட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்க லைன் போட்டோம் இல்லைங்களா? இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி, அங்கிருந்து நம்ம இடுப்போட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 29. 29 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7 1/4 இன்ச் வரும். 7 1/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. 1 1/2 இன்ச் சைடுக்கு வந்து மார்க் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட் பட்டி வந்து மெஷர் பண்ணணும். ஃப்ரண்ட் பட்டி வந்து நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பட்டி வந்து டேப் வச்சு மெஷர் பண்ணுங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 1/2 இன்ச் வருது. 3 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் சென்டர் பட்டி வந்து நமக்கு எவ்வளோ வருது பாருங்க. நமக்கு 2 1/2 இன்ச் வருது. ஸோ 2 1/2 இன்ச்சுக்கு மார்க் வந்து பண்ணிக்கங்க. அடுத்தது சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெஷர் பண்ணுங்க. நமக்கு 3 1/2 இன்ச் வருது. 3 1/2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து சைடுக்கு 1 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சைடுக்கு மார்க் பண்ணோம் இல்லைங்களா? நம்ம ஸ்கேல் வச்சு லைன் வந்து போட்டுறலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பட்டி வந்து மார்க்கிங் முடிஞ்சுது. அடுத்தது கட்டிங் வந்து பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு அர்க்கட் வந்து போட்டுங்க. இந்த இடத்துல ஒரு அர்க்கட் வந்து போட்டுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பட்டி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டிச்சிங்ல இப்படி வந்து ஃபோல்டிங்ல போயிடும். ஸோ வந்து பட்டி உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 32 சைஸுக்கான வி நெக் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான ஆல்ல வைங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்ல ட்ரை பண்ணி கட் பண்ணி பாருங்க. கட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நாளைக்கு வேற வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.